கோடைகாலம் அப்படின்னாலே வந்து ரொம்ப வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு பீரியடு. ஸோ ஹைட்ரேஷன் வந்து குறையிறதுனால கண்கள் வந்து ரொம்ப வறண்டு போய் ட்ரை ஐஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 2.5 to 3 லிட்டர் தண்ணீர் நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கூடவே சேர்த்து சத்தான பழங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம நிறைய அளவில் எடுத்துக்கணும். அப்படி நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து கண்ணில் இருக்கிற நீர்ச்சத்து வந்து மெயின்டைன் ஆகும். அப்புறம் சூரியன்லேருந்து வர புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதோட தாக்கமும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். வெளியில் வரப்போ வந்து யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், சன் கிளாஸஸ், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப வந்து அந்த புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளோட ரெட்டினாவோட விழித்திரையை வந்து டேமேஜ் பண்ணாமல் கண்டிப்பாக தடுக்கும். கோடை காலங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் வந்து யூசேஜ் வந்து நிறையா இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணுறப்போ குளோரின் வாட்டர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குளோரின் இருக்க தண்ணீரை குளிக்கிறப்போ குளோரின் வாட்டர் வந்து கண்ணுக்குள்ளே போகிறப்போ வந்து அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஸ்விம்மிங் காகல்ஸ் வந்து போட்டுக்கிறது பெட்டர். ப்ராப்பராக ஒரு 8 to 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து, நைட் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கண்கள் வந்து வறண்டு போய் கண்ணில் வந்து செவந்து அரிப்பு எடுக்கிறப்போ இல்லை எரிச்சல் எடுக்கிறப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கண் மருத்துவரை அணுகி அதற்குரிய வைத்தியத்தை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும்.